தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். சென்னை ஐஐடியில் சாஸ்திரா 2026 தொழில்நுட்ப திருவிழா இன்று துவங்கியது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விழாவை துவக்கி வைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அண்டை நாடுகளுடனான வெளியுறவு கொள்கை குறித்து அப்போது அவர் கூறியதாவது: நாம் பலவித அண்டை நாடுகளுடன் உறவை பேணி வருகிறோம். ஒரு நாடு நமக்கு நல்ல நாடாக இருந்தால், குறைந்தபட்சம் தீங்கு விளைவிக்காத நாடாக இருந்தால் அந்த நாட்டுக்கு நாம் உதவ வேண்டும். அந்த நாட்டுடன் அன்புடன் இருக்க வேண்டும். இந்தியாவுக்கு நல்ல நட்பு அண்டை நாடுகளும் இருக்கின்றன, தீய நாடுகளும் இருக்கின்றன. எந்த அண்டை நாட்டுடன் நம் உறவு நன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்தியா முதலீடு செய்கிறது. அந்த நாடுகளுக்கு உதவிகளும் செய்கிறோம். நமது பெரும்பாலான அண்டை நாடுகள் கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை நம்மிடமிருந்துதான் பெற்றன. சில நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் அசாதாரணமான சூழல்களை சந்தித்தன. அதில் இலங்கையும் ஒன்று. இலங்கை நிதி நெருக்கடியில் இருந்தபோது $4 பில்லியன் உதவி செய்தோம். இந்தியா வளர்ந்தால் அவர்களுடன் சேர்ந்து நாமும் வளரலாம் என பெரும்பாலான அண்டை நாடுகள் நினைக்கின்றன, அதை அங்கீகரிக்கின்றன. துரதிருஷ்டவசமாக நமக்கு தீயது செய்யும் அண்டை நாடுகளும் இருக்கின்றன. ஒரு நாடு விடாப்பிடியாக பயங்கரவாதத்தை தொடர முடிவு செய்தால் அதிலிருந்து இந்தியர்களை பாதுகாக்கும் அனைத்து உரிமைகளும் நமக்கு இருக்கிறது. நம் மக்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க இந்தியா தயாராக இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை யாரும் எங்களுக்கு கூற முடியாது. எங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்தையும் செய்வோம். தயவு செய்து நீங்கள் தண்ணீரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்கள் நாட்டில் பயங்கரவாதத்தை தொடர்வோம் என நீங்கள் சொல்ல முடியாது. அதை ஏற்கவும் முடியாது என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானை சாடினார்.